ஹாய் இன்டர்லிங்க் ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அம்பாசடர் ட்ரைனிங்கோட டே 6 டாஸ்க் தான். நான் அம்பாசடர் இல்லை, நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மற்றவங்க யாருனாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேவா? ஆனால் இன்டர்லிங்க் மைனிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் அம்பாசடர் மாறணும் விருப்பம் உள்ளவங்க கீழே என் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கைட் பண்றேன். ஓகே, இன்னைக்கு டாஸ்க் வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ பண்ணி நம்ம பாத்துடலாம். பாருங்க, ஆன்சர் 1 கொஸ்டின் ஃப்ரம் அனதர் அப்ளிகேஷன் இருக்கா. இது நம்ம டெலிகிராம்ல பண்ண போறோம், எப்படின்றத பார்க்கலாம். ரெண்டாவது, போஸ்ட் 1 மோட்டிவேஷனல் டீம் ஒர்க் கண்டென்ட். இது வந்து வீடியோ ஃபார்மேட்ல வேற ஏஐ யூஸ் பண்ணி போட போறோம். அது ஈஸி தான், நம்ம வீடியோல பாத்துடலாம். அடுத்து மூணாவது பாயிண்ட், கண்டினியூ 1 2 3 எக்ஸ் போஸ்ட். வழக்கம் போல நம்ம 3 காமன் எக்ஸ் போஸ்ட் சாட்ஜிபிடி வச்சு அந்த சேம் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி போட்டுருங்க, ஓகேவா? ஏன்னா அதான் வீடியோவில் சொல்லலை, நம்ம டே 2 டே 3ல அதான் பண்ணியிருப்போம். அப்போ எல்லா நாளும் அது காமன் தான், அந்த சேம் ப்ராம்ப்டை போட்டு நீங்கள் பண்ணிடுவீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, பில்டியே டெலிகிராம் குரூப் இருக்கு பாருங்களேன், அது மட்டும் தான். அது ரொம்பவே ஈஸி, அதே நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் 3 கோட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்டர்லிங்க் லேப்ஸ் ஓவர்வியூ கிளிக் பண்ணியாச்சு. நேற்று மெசேஜ் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, create one strong motivational content about interlink in X caption. இப்படி கொடுத்துட்டு ஆரோ மார்க் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பராக வந்துருச்சா? இப்போ இந்த காப்பி பண்ணிக்கோங்க இதை காம்பவுண்ட் வரைக்கும். இப்போ குரோம்குள்ள வந்துருங்க. நம்ம இந்த வீடியோ ஜென்ரேட்டரையே யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அப்படியே வந்து HEYGEN ஹேஜென் அப்படின்றத கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருங்க. மொதல் வெப்சைட் இருக்கா, ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர்னு போட்டிருக்கோம், அதை தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். மேலே சைன் அப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இமெயிலை நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட உள்ள இமெயில். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ இந்த இடத்துல பாக்ஸில் நம்ம காப்பி பண்ண கேப்ஷனை போட்டுக்கலாம். ரேசியோ வந்து இதே இருக்கட்டும், அது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இங்கே ஒரு ஆட்டோ ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி 15 செகண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. 15 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ ஆரோ மார்க் கொடுத்துருங்க. திங்கிங் வர வெயிட் பண்ணுங்கள். இப்போ கொடுக்க பாருங்களேன், நான் எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது கொடுத்துருக்குது. டாபிக் வந்து இன்டர்லிங்க் ப்ராஜெக்ட்டு, ஆடியன்ஸு, மியூசிக் தீம் வந்து ஆட் பண்ணிடும். எவ்வளோ லென்த்து, ஸ்கிரிப்ட் பிளானு, இங்கிலீஷ் தான் நமக்கு லாங்குவேஜ், அவத்தார் அதுவே கொடுத்துரும், எல்லாமே கொடுத்துரும். இப்போ என்ன கேட்குறேன்னா, வுட் யூ லைக் டு ப்ரொசீட் திஸ் பிளான், டைப் எஸ்ன்னு கொடுத்துருக்கா. எல்லாத்துக்கும் இப்படி தான் கேட்கும், நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, 0% ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக எடுக்கும். நம்ம இந்த டயத்தில் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா? டெலிகிராம் உள்ளே போய்க்கோங்க. மேலே 3 கோட் இருக்கா, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நியூ குரூப்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யார் யாரும் குரூப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒரு 20 மெம்பர்ஸ் உங்கள் கான்டாக்டில் உள்ளவங்க, இன்டர்லிங்கில் உள்ளவங்க இருந்தாங்க, அவங்களும் ஓகே தான். ஜஸ்ட்டு எனக்கு இந்த டாஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் குரூப்பில் ஆட் பண்ணக்கப்புறம் அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா ஓகே தான். ஸோ ஓரளவு உங்கள் ஃப்ரெண்டு நம்பிக்கையானவங்களை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிள் 2 மெம்பர் மட்டும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஆனால் நீங்கள் 20 மெம்பர் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த ஆரோ மார்க் கொடுத்துருங்க. நேம் வந்து டிஃபால்ட்டாக கேட்குது, இப்படி இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து தினேஷ் இன்டர்லிங்க் ஹவுஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ டிக் கொடுத்துருங்க, கீழே டிக் கொடுத்துரு. அவ்வளோதான், குரூப் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப் லிங்க்கை வந்து நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணணும். எப்படி எடுக்க அப்படின்னா, மேலே ஆட் மெம்பர்ஸ் ஆப்ஷன் இருக்கா, இந்த இடத்துல இது இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே குரூப் நேம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஆட் மெம்பர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே இன்வைட் டு குரூப் யா லிங்க்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி கொடுத்துக்கோங்க. கிளிப் போர்டில் காப்பி ஆயிரும். இதைத்தான் நம்ம அந்த ஃபார்மில் பேஸ்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த குரூப்பில் மட்டும் வெல்கம் டு இன்டர்லிங்க் ஃபேமிலி அப்படின்றத மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. டெலிகிராமுக்குள்ளே வந்துருங்க.
நம்ம அஃபிஷியல் சேனல். இதில் நம்ம சேம் இந்தியா ரூம் வந்தாச்சு. இதில் வந்து எதாவது டவுட் கேட்டிருக்காங்களான்றதை பாருங்கள். ஸோ எல்லாமே நான் மார்னிங்னால குட் மார்னிங் தான் போட்டிருக்காங்க. பெருசாக டவுட்டு கேட்கல. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து எனி டவுட் ஆஸ்க் அப்படின்னு போடுங்க. டுடே டாஸ்க் எனி டவுட் அப்படின்றத கேளுங்க. டவுட்டு கேட்டாங்க அப்படின்னா கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா? இது மட்டும் தான். இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டின் கேட்கணும்ல, அதுக்காக தான் அந்த இது போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப இன்டென்ஸாக பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம சேஃப்டிக்கு நம்ம பண்ணிக்கிறது நல்லது தான். ஓகேவா? மற்றபடி இந்த ரூமில் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அடுத்து யாப்பிங் ரூம். ஓகே, இந்த இருக்குது. இதுலேயும் சேம் அதே இது. டுடே டாஸ்க் எனி டவுட்டு கேட்டால் கிளியர் பண்ணுங்கள். இல்லைனா ஓகே தான். ஓகேவா? அவ்வளோதான். இந்த டாஸ்க்கு நமக்கு முடிஞ்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண வீடியோ ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம சில நேரம் இந்த மணி ஒரே பர்சன்டேஜில் ரொம்ப நேரம் ஸ்டக் ஆகி நிற்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும். மேலே அந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. திரும்ப இதே இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் ஆயிரும். பாருங்க, எனக்கு ரெடி ஆயிருச்சு வீடியோ. அப்போ ரெடி ஆயிருக்கு. ஒரு பக்குனால ஸ்டக் ஆகி நின்றுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுற பாருங்க. Builder Secure Foundations. Interlake is choosing the hard path. Real identity, real participation, real networks. Stay patient. System is built this way going to left. The compound. ஓகேவா? இப்போ சேவ் கொடுத்துக்கோங்க. டவுன்லோடு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். உங்களுக்கு சேவ் கொடுத்தோடனே டவுன்லோட் ஆயிடுச்சு. கரெக்டாக ட்விட்டருக்குள்ள வந்துடுங்க. சேம் அதே பண்ணி ப்ளஸ்க்கான கிளிக் பண்ணி போஸ்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணதை கொடுத்தாச்சு. கேப்ஷன் நான் அகைன் காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்றேன். போஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லிங்க் எடுத்து நீங்கள் ஃபார்மில் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 3 போஸ்ட் போட்டிருப்பீங்க. காமன் போஸ்ட்டு மொதல் வழியாக அந்த காமன் போஸ்ட் 3 முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி மொத்தம் 4 போஸ்ட்டு தான். டோட்டலாக இன்றைக்கி 4 போஸ்ட்டு போட போகிறோம். அந்த 4 லிங்க்கையும் ஃபார்மில் சப்மிட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்முக்குள்ளே போகிறேன்னா டே 6 பாருங்கள். ஆன்சர் 1 கொஸ்டின் ஃப்ரம் அனதர் அப்ளிகன்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. போஸ்ட் 1 மோட்டிவேஷனல் டீம் ஒர்க் கண்டென்ட் அதையும் கொடுத்தாச்சு. கண்டினியூ டு 1 2 3 எக்ஸ்போஸ்ட் அதையும் நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணியாச்சு. பில்ட் டெலிகிராம் குரூப் அதையும் முடிச்சாச்சு. எல்லாத்தையும் இங்கே நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ஃபில் பண்ணி காட்டும். ஏன்னா நேற்று எக்ஸாம்பிள் பண்ணனால அப்படி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் மேனுவலாக என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே சாட்டர்டேன்றது இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல 4 லிங்க் அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டெலிகிராமில் போய் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதில் போனீங்க அப்படின்னா எனக்கு நிறையா குரூப் இதனால கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த இருக்குது பாருங்களேன். இதே தான் உங்களுக்கு கீழே தான் இருக்கும். நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ஆட் மெம்பர்ஸ் இருக்கா, இதை கொடுத்துட்டு இன்வைட் டு த குரூப் யார் லிங்க் கொடுத்து காப்பி கொடுத்து எந்த லிங்க்கையோ இந்த இடத்துல அந்த 4 லிங்க்கை கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு இதையும் சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா டாஸ்க் ஓவர். தேங்க்யூ ஃபேமிலிஸ். நாளைக்கு பார்க்கலாம்.